ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். என் பேரு கார்த்திக். மறுபடியும் உங்கள டெஸ்ட் தமிழா சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போறது Google உடைய நோட்புக் LM அப்படின்றது தான். நெறைய தடவ நீங்க யோசிச்சு பார்த்திருப்பீங்க. எனக்கு நெறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் இருக்கு, அதே மாரி நெறைய வீடியோஸ் இருக்கு, நெறைய URLs இருக்கு. இது எல்லாமே நான் வந்து வச்சுக்கிட்டு, நான் ஒரு விஷயத்த நான் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன் அப்படின்னா, இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு நோட்புக்லயோ இல்ல நோட்பேட்லயோ போட்டு அதிலிருந்து எடுத்து ஒரு டாக்குமெண்ட்டா ஃபார்ம் பண்ணி, அதுக்கப்புறம் அதிலிருந்து இன்ஃபர்மேஷன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, இன்னொரு டாக்குமெண்ட்டா கிரியேட் பண்ணி, அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துட்டு இருப்பேன். அதே மாரி காலேஜ் படிக்கிற நீங்க சப்போஸ் நீங்க வந்து ஒரு தீசிஸ் மாரி பண்ண போறீங்க, இல்லன்னா ஒரு ரிசர்ச் பண்ண போறீங்க அப்படின்னு நெனச்சீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பல இடத்துல ஸ்கேட்டர் ஆகிருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நீங்க எடுத்து ஒரு இடத்துல வச்சு நீங்க அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன ரிசர்ச் பண்றதுக்கு நெனச்சீங்க அப்படின்னா, நீங்க நெறைய டாக்குமென்டேஷன்ஸ், பிடிஎஃப் ஃபைல்ஸ், பவர் பாயிண்ட்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் நீங்க எல்லாத்தையும் நீங்க ஜகிள் பண்ணி ஒரே இடத்துல வச்சு ஏஐ உடைய பவர யூஸ் பண்ணி நீங்க ஒரு ரிசர்ச்சையோ இல்லன்னா ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டையோ நீங்க பண்ண நெனச்சீங்க அப்படின்னா, நீங்க அந்த நோட்புக் LM வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த நோட்புக் LM அப்படின்றது Google உடைய பவர்ஃபுல்லான ஒரு டூல். இத நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சூப்பர். சப்போஸ் நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த வீடியோவ பாருங்க. இந்த வீடியோல நான் அத எப்படி பண்ண போறோம் அப்படின்றத பேசப் போறேன். ஸோ எஸ்பெஷலி இது யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, இந்த ரிசர்ச் பண்றவங்க, ஸ்டூடண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க கேதர் பண்ணி, ஒரே இடத்துல சேவ் பண்ணி, அதுக்கப்புறம் அத நீங்க இன்னும் என்ஹான்ஸ் பண்ணணும். அந்த ஐடியாவ என்ஹான்ஸ் பண்ணணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, அந்த நோட்புக் LM தான் ஒரு சூப்பரான விஷயம். இது இப்போ ரீசென்ட் டைம்ல இந்த ஜெமினி மாடல்லாம் யூஸ் பண்ணி அதோட பவர இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இதோடைய கேப்பபிலிட்டி இன்னும் பயங்கர பல மடங்கு என்ஹான்ஸ் ஆயிருக்கு. ஸோ நீங்க உங்களோட டெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன குடுத்தீங்கன்னா கூட, அதுவே ஒரு வாய்ஸ் ஜெனரேட்லாம் பண்ணி குடுக்கும். வீடியோ ஜெனரேட் பண்ணி குடுக்கும். அதே மாரி மார்க்டவுன் ஃபைல் ஜெனரேட் பண்ணி குடுக்கும். இல்லாம ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரிசர்ச்‌க்காக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான என்னென்ன வேணுமோ, அது எல்லாமே உங்களுக்கு செஞ்சு குடுத்துரும். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதான் ரொம்ப அட்வான்டேஜான விஷயம். பட் சப்போஸ் நீங்க பெய்ட் பிளானுக்கு போணும்னா, இங்க பிளான்ஸ் கூட இருக்கு. ஸோ அந்த பிளான்ஸ் நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். எப்படி வந்து இந்த நோட்புக் LM ப்ரோ மாடல்ல நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றது. பட் தேவையே கிடையாது. ஃப்ரீ பிளான்லயே நீங்க எல்லாமே நீங்க ஆக்சுவலா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க பாருங்க என்ன போட்டிருக்குன்னா, யூ ஆர் ஏஐ பவர்ட் ரிசர்ச் பார்ட்னர்ன்னு சொல்லி பாருங்க. எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க சோர்ஸையும் குடுத்தீங்க அப்படின்னா போதும். கம்ப்ளீட்டா நீங்க உங்களுக்கு வந்து இந்த சம்மரி குடுத்துரும். அதோடைய பேப்பர பத்தி. அதே மாரி நீங்க இன்னும் நீங்க அந்த உட்கார்ந்து அந்த பிடிஎஃப் ஃபைல ஃபுல்லா படிச்சு, அதுக்கப்புறம் அது என்ன இன்ஃபர்மேஷன், என்ன ஏது அப்படின்றத மண்டையெல்லாம் போட்டு உடைச்சுக்க தேவையே கிடையாது. ஏன்னா ஏஐயே உங்களுக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி குடுத்துரும். ஸோ இதுல RAG அதாவது ரெட்ரீவல் ஆகுமென்டட் ஜெனரேஷன் அப்படின்ற கேப்பபிலிட்டி இருக்கிறது தான் இதோடைய மேஜர் அட்வான்டேஜ். ஸோ அது எப்படின்றத நான் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோல சொல்றேன். அதே மாரி நான் சொன்ன மாரியே இங்க பாருங்க. உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அது வீடியோ ஜெனரேட் பண்ணி குடுக்கும். அதே மாரி ஆடியோஸ் கிரியேட் பண்ணி குடுக்கும். பிளஸ் நெறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஒவ்வொன்னா பார்ப்போம். ஸோ முதல்ல நீங்க சைன் அப் பண்ணுங்க. இந்த நோட்புக் LMல இதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். சைன் அப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த விண்டோ வரும். ஸோ இதில நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, சில ரிசர்ச்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதாவது பில்டிங் மைக்ரோசாஃப்ட் ஏஜென்ட் வெப் அப்ளிகேஷன் சொல்லி சொல்லி பண்ணியிருக்கேன். அதே மாரி சப்போஸ் இது ஓப்பன் பண்ணி காமிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, எப்படி வந்து ஒரு ஏஜென்ட் வெப் அண்ட் ஏஐ இன்னோவேஷன் அப்படின்றது பண்றது அப்படின்றது ஒரு வீடியோ மட்டும் தான் குடுத்தேன். அந்த வீடியோவுல இருக்கிற டேட்டாஸ்லாம் எடுத்து, அதுவே வந்து நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் குடுத்துருச்சு. அதுலேருந்து நீங்க ஃபாலோ அப் கொஸ்டின்ஸ்லாம் நீங்க கேட்கலாம். பட் நம்ம இன்னைக்கு இது பார்க்க போறது கிடையாது. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, புதுசா ஒரு நோட்புக் கிரியேட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பேக் போயிட்டு, கிரியேட் நியூ அப்படின்னு குடுத்தேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு விண்டோ வந்துரும். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லுதுன்னா, சோர்சஸ் லெட் த நோட்புக் LM பேஸ் இட்ஸ் ரெஸ்பான்ஸ் ஆன் த இன்ஃபர்மேஷன் தட் மேட்டர்ஸ் யூ. ஸோ நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ இன்டர்நெட்ல, அதே மாரி ரிசோர்ஸ் அதாவது லிங்க்ஸு, அதே மாரி பிடிஎஃப் ஃபைலு, இல்ல பிபிடி ஃபைலு என்னென்ன ஃபைல் இருக்கோ, எல்லாத்தையும் நீங்க அப்லோட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா கிட்டத்தட்ட Google Driveல நீங்க அப்லோட் பண்ற மாரி தான். அப்லோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அதுலேருந்து டேட்டாலாம் அத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களுக்காக எடுத்துட்டு வந்துரும். ஸோ நான் இந்த வாட்டி என்ன ரிசர்ச் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த ஏஐ அப்படின்றது எப்படி மெடிக்கல் துறையில வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு, என்ஹான்ஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது தான். ஸோ அது கண்டிப்பா எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா மெடிக்கல் பத்தியும் சத்தியமா தெரியாது. அதே மாரி ஏஐ எப்படி மெடிக்கல் ஃபீல்ட்ல எவால்வ் ஆகுதுன்றது சுத்தமா தெரியவே தெரியாது. நான் அத பத்தி ரிசர்ச் பண்ண போறேன். ஸோ ரிசர்ச் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து இப்ப மெடிக்கல் LLMs இன் மெடிக்கல் LLMs எவால்யூஷன் ரிசர்ச்ன்னு சொல்லி நீங்க நெட்ல போய் சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய வெப்சைட்ஸ் இங்க வரும். அதில முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கைவ் அப்படின்ற இந்த வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நெறைய ரிசர்ச் பேப்பர்லாம் போட்டிருப்பாங்க. பாருங்க சர்வே ஆன் மெடிக்கல் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் டெக்னாலஜி அப்ளிகேஷன் த்ரஸ்ட்வொர்த்தினஸ் அண்ட் ஃபியூச்சர் டிரெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி யார் யார் ரிசர்ச் பண்றாங்களோ, அது எல்லா ரிசர்ச் பேப்பரும், ரிசர்ச் பேஜஸும் இதுல இருக்கும். ஆனா இதெல்லாம் நான் படிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா மண்டை உடைஞ்சிரும் நமக்கு. ஆனா ரிசர்ச் பண்றது ரொம்ப ஈஸி தான். நமக்கெல்லாம் கிடையவே கிடையாது. பட் ரிசர்ச் பண்றவங்களுக்கே பார்த்தீங்கன்னா, இந்த இவ்ளோ இன்ஃபர்மேஷன்ஸையும் அவங்க படிச்சு, அதுக்கப்புறம் அவங்க ரிசர்ச் பண்ணணும்னு நெனச்சாங்க அப்படின்னா, டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டூ பி அ ஹார்ட் டைம் ஃபார் தெம். ஸோ அத நம்ம கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணணும்.
ஒரு சம்மரி மாரி நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா எப்படி இருக்கும்? அதே மாரி இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் நம்ம ஒரு மனுஷங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? அதுதான் நம்ம இந்த நோட்புக் எல்எம்ல பண்ண போறோம். ஸோ ஒன்ஸ் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, இதில அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட நீங்க இந்த டாக்குமெண்ட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ, அந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ஆன்ஸரா நீங்க வந்து ஒரு இன்டராக்ஷன் மூலியமா நீங்க கேட்கலாம். அது எல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது இந்த இன்ஃபர்மேஷன்லாம். பட் நீங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, அது இந்த எல்எல்எம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், இந்த ஜெமினி மாடலுக்கு வந்து அந்த இந்த நாலேட்ஜ் வந்துரும். அதுலேருந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ அது எடுத்துக் குடுக்கும். ஸோ நான் இப்ப என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இந்த மெடிக்கல் எல்எல்எம் அப்டின்ற ஃபோல்டர்ல போயிட்டு, இந்த 2 பிடிஎஃப் ஃபைல் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த 2யும் இப்ப நான் வந்து இங்க அப்லோட் பண்றேன். அட் த சேம் டைம் நான் வந்து என்ன பண்ணலாம் அப்டின்னா, அந்த யூடியூப் லிங்க்கையும் குடுக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு யூடியூப் லிங்க் நம்மட்ட இருக்கு அப்டின்னா, அதையும் குடுக்கலாம். ஸோ அதில நம்ம சும்மா யூடியூப்ல போயிட்டு, ஆ மெடிக்கல் எல்எல்எம்எஸ் அப்படின்னு குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஃபார் ஹெல்த் கேர்ன்னு சொல்லி ஏதோ லிங்க் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2 லிங்க் எனக்கு கண்டிப்பா தெரியும். அது நல்ல லிங்க் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அத காப்பி பண்ணி, அ அதுக்கப்புறம் இவங்க கிட்ட வந்து அந்த சோர்ஸ குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்ல. ஸோ இன்சர்ட் பண்றேன். அதே மாரி இன்னொரு சோர்ஸையும் இப்ப நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. யூடியூப்ல குடுத்துட்டு, இந்த லிங்க்கையும் நான் இப்ப வந்து காப்பி நான் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணிருவோம். ஸோ இதையும் காப்பி பண்ணிட்டு, அதையும் இங்க சோர்ஸ்ல போயிட்டு பேஸ்ட் பண்றேன். ரைட். இன்சர்ட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ அது ஃபுல்லா கேதர் பண்ணுது. ஸோ இப்ப இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேதர் பண்ணிட்டே இருக்கிற டயத்துல அது போட்டுருச்சு பாருங்க. எல்எல்எம்எஸ் இன் ஹெல்த் கேர் எ காம்ப்ரிஹென்சிவ் ரிவ்யூன்னு சொல்லிட்டு, நமக்கு அது கம்ப்ளீட்டா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரிவ்யூ குடுத்துருச்சு. இப்ப அந்த டாக்குமெண்ட்ட ஆல்ரெடி அது படிச்சு பார்த்து நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் குடுத்துருச்சு. அது சொல்லுது என்னன்னா, "தி புரொவைடட் சோர்ஸ் ஆஃபர்ஸ் எ காம்ப்ரிஹென்சிவ் ஓவர்வியூ ஆஃப் large language model within the healthcare and medical domain. They explore a foundational technology of this model, including evolution from the natural language processing (NLP) from the transform architecture in the variant like BERT, GPT அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் குடுக்குது. சார் நம்ம இப்போ இந்த டாக்குமெண்ட்ல இருந்து சில கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கலாம். அதாவது இப்போ இந்த டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா, சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்படி வந்து எவாலுவேஷன் ஆஃப் மெட் எல்எல்எம்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ண போறேன், அத காப்பி பண்ணிட்டு, இந்த கொஸ்டின்ஸ் இப்ப நான் கேட்கலாம்னு நெனைக்கிறேன். ஸோ அது எப்படி நம்ம கேன் யூ எக்ஸ்ப்ளைன் அபவுட் எவாலுவேஷன் ஆஃப் மெட் எல்எல்எம் அப்படி சொல்லி நான் இப்ப என்டர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே குடுத்த இந்த அப்லோட் பண்ண அந்த டாக்குமெண்ட்ட வந்து அத படிச்சு பார்த்துட்டு, அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் நம்ம எடுத்துட்டு வருது. ஆக்சுவலா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட்ல அது போய் எடுத்துட்டு வரதெல்லாம் கிடையவே கிடையாது. ஜெமினிக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் எடுத்துட்டு வரது கிடையாது. நாம அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன தான் நமக்காக இன்னும் கிளியரா ஒரு ஹியூமன் பீயிங்ட்ட நம்ம கேட்கிறப்போ எப்படி நமக்கு ஆன்சர் குடுக்குமோ, அந்த மாரி எடுத்துட்டு வரும். இங்க பாருங்க உடனே சொல்லுது பாருங்க. இந்த எவாலுவேஷன் ஆஃப் மெட் எல்எல்எம் சொன்னோனே, எவாலுவேட்டிங் மெடிக்கல் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இஸ் க்ரூஷியல் ஃபார் என்ஷூரிங் தேர் சேஃப்டி, குவாலிட்டி, ரிலையபிலிட்டி இன் த ஹெல்த் கேர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் நம்பரும் போட்டு வச்சு பாருங்க. அது எந்த பேஜ் நம்பர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்களா? அந்த லிங்க்க நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க பாருங்க. அது எந்த பிடிஎஃப்ல எந்த லிங்க்ல இருக்குன்றதையும் உங்களுக்கு காமிச்சிரும். ஸோ ஆக்சுவலா அது இந்த பேராகிராஃப்ல தான் அத எடுத்துட்டு உங்களுக்கு சம்மரியா இங்க குடுக்குது. அதுதான் இந்த 1, 2 அப்படின்ற குடுத்த அந்த லிங்க். இங்க பார்த்தீங்களா? ஸோ அது எங்கேயுமே நெட்ல போய்லாம் தேடவே கிடையாது. இந்த பிடிஎஃப்ல இருக்கிற டாக்குமெண்ட் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, ரெட்ரீவ் பண்ணி, ஆர்குமென்ட் பண்ணி, ஜெனரேட் பண்ணி குடுக்குது. அதான் அந்த ராக் அப்படின்றது. ஸோ அப்படிதான் நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தான் குடுத்துருக்கு. ஸோ அதே மாரி இங்க பாருங்க. தீஸ் எவாலுவேஷன் யூசஸ் த நியூமெரிக்கல் மெட்ரிக்ஸ் டு அசஸ் த மாடல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி குடுத்துட்டு, பெர்ப்ளெக்ஸிட்டி, ரோக் ஸ்கோர், அப்புறம் ப்ளூ ஸ்கோர் அப்படி சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் குடுத்துருச்சு. வேற லெவல். இப்போ எனக்கு நீ வந்து இத மைண்ட் மேப் கிரியேட் பண்ணி குடுங்கன்னு சொல்லி குடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்காக வந்து எல்லா சோர்ஸையும் ஒரு மைண்ட் மேப் மாரி கிரியேட் பண்ணி நமக்காக இன்ஃபர்மேஷன் குடுத்துரும். ஸோ நீங்க வந்து ஒரு ஆடியோ ஓவர்வியூ கிரியேட் பண்ணலாம். அதே மாரி ஒரு வீடியோ ஓவர்வியூ கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் அத படிச்சு பார்த்து, அதுவே உங்களுக்காக ஒரு வீடியோவையும் ஒரு ஓவர்வியூவா ஒரு வீடியோ மாரியும் குடுத்துரும். ஸோ நீங்க சப்போஸ் இத ஃபுல்லா படிச்சு பார்க்கணுன்ற அவசியமும் எனக்கு கிடையாது. நான் சும்மா லிசன் பண்ணி பண்ணலாம்னு நெனைக்கிறேன் அப்படின்னு நீங்க நெனைச்சீங்க அப்படின்னா, அதையும் நீங்க பண்ணலாம். உதாரணத்துக்கு இது கொஞ்ச நேரம் ஆகும் ஆக்சுவலா வர்றதுக்கு. ஆக்சுவலா இந்த மைண்ட் மேப் வந்துருச்சு. இந்த மைண்ட் மேப்ல பாருங்க. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஹெல்த் கேர்ன்னு குடுத்துட்டு, இன்ட்ரோடக்ஷன், ஓவர்வியூ, எவல்யூஷன், ஆர்க்கிடெக்சர், அப்ளிகேஷன்ஸ் இன் ஹெல்த் கேர்ன்னு ஓகே நான் அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னு நெனைச்சேன்னா, இங்க பாருங்க. அது உடனே சொல்லிருச்சு. கிளினிக் லார்ஜ் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் டாஸ்க் இல்லன்னா ஸ்பெசிஃபிக் யூஸ் கேஸ். இப்ப நான் கிளினிக் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் டாஸ்க்ன்னு குடுத்தேன்னா, நேம் என்ட்ரி ரெகக்னிஷன், ரிலேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன், நேச்சுரல் லாங்குவேஜ் இன்ஃபரன்ஸ், டாக்குமெண்ட் கிளாசிஃபிகேஷன், கொஸ்டின் அண்ட் ஆன்சரிங். இது என்ன புதுசா இருக்கு. ரிலேஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் குடுத்தேன் அப்படின்னா, அந்த ரிலேஷன் எக்ஸ்ட்ராக்ஷனுடைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இப்ப அது உங்களுக்கு எடுத்துட்டு வந்துரும். ஸோ ஆக்சுவலா இத க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இங்க எடுத்துட்டு வருது பாருங்க. ஸோ டிஸ்கஷன் ஆன் வாட் இஸ் ரிலேஷன்ஷிப் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லிட்டு,
அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வருது இங்கே ஆக்சுவலாக இந்த சேட்டில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன்ஸையும் நீங்கள் கேட்டு ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு மைண்ட் மேப் மாதிரியே கிரியேட் பண்ணிருச்சு. அட் த சேம் டைம் உங்களுக்காக என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணுமோ அது எல்லாமே உங்களுக்காக இங்கே கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு, விச் இஸ் அமேசிங். நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆடியோ எப்படி அது கிரியேட் பண்ணும், ஒரு விஷுவலில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆடியோ ஓவர்வியூ எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் அதை ஒரு நோட்புக் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அப்போ நோட்புக் எல்லாம் நான் போயிட்டேன், ட்ரை நோட்புக் எல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நெட்ஃப்ளிக்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் கன்சியூமர்ஸ் வெல்பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சோர்ஸ் நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து ஆல்ரெடி நான் வந்து ஏற்கனவே ரன் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ அதனால் அது வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ஓவர்வியூ இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஆடியோ ஓவர்வியூ நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ஸோ நான் அதை டவுன்லோட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆகுது வர்றதுக்கு, ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இப்போ டவுன்லோட் முதல்ல பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த அந்த ஆடியோ இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ 43 MB இருக்குது ஆக்சுவலாக அந்த ஆடியோ சைஸ் மட்டும். ஸோ இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, Welcome to the deep dive, where we take a stack of information and get straight to the fascinating core of what you need to know. Today, we're doing a deep dive into something, well, something many of us interact with pretty much daily: Netflix. We're going to explore what makes it such a dominant force in entertainment, where we take a stack of information and get straight you see, but the really complex layers of technology and user experience that make it all possible. It's truly like a masterclass in modern digital systems and consumer connection. That's absolutely right. இங்கே பார்த்தீங்களா அது 2 பேரும் பேசிட்டு தான் இருக்காங்க. We'll be looking at how Netflix fundamentally thinks about your experience, specifically your well-being. சிரிச்சுலாம் காமிக்குதுங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆக்சுவலாக இது ஃபுல்லாக ஜெனரேட் பண்ணது யார் அப்படின்னா இந்த ஏஐ மாடல் தான். அதோடைய இந்த வே த ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக ஒரு லேடியும் ஒரு ஜென் தான் பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு கிளியராக வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக கரெக்ட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க. அதான் அதோடைய மேஜரான பவர். இங்கே பாருங்க, இது வீடியோ. You press play, and just like that, it works. It feels so simple, almost like magic, right? But behind that one simple click is one of the most complex, finely tuned machines on the entire planet. So what really happens in that split second between you picking a movie and it just appearing on your screen? Come on, let's pull back the curtain and see how this whole thing actually works. We're going to go on a little journey here, and it starts in a weird place, inside your own head, with the பார்த்தீங்களா, இது எல்லாமே ஜெனரேட் பண்ணி கொடுத்தது இந்த நோட்புக் எல்லாம். ஸோ நீங்கள் ரிசர்ச் பண்ணணும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, எனக்கு வந்து ஒரு ஆடியோ ஓவர்வியூ வேணும், இல்லைனா ஒரு வீடியோ ஓவர்வியூ வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த நோட்புக் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப ஒரு அமேசிங்கான டெக்னாலஜி. கிட்டத்தட்ட நம்ம மைண்டில் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் தூக்கி இந்த நோட்புக் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த எல்லாம் லார்ஜ் லாங்குவேஜ் மாடலில் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ரிசர்ச்சையோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங்கை நம்ம ஸ்குவீஸ் பண்ணி என்னென்ன கொடுக்கணுமோ அதை நான் எல்லாமே ஒரு வீடியோவோ இல்லை ஆடியோவோ நமக்கு எடுத்து கொடுத்துருவோம். ஸோ அதை நம்ம இன்ட்ராக்ஷனும் பண்ணலாம், இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதுலேருந்து. இதாங்க அந்த நோட்புக் எல்லாம் அப்படின்றது. ஸோ இதுதான் ரேகோடைய ஒரு மேஜரான ஒரு யூஸ் கேஸ். இப்போ நீங்கள் நிறைய பேர் ரேக்னு சொல்லிட்டு இருப்பாங்க, யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி நிறைய பேர் இந்த ரேக் பற்றிலாம் பேசுகிறாங்க. அதோடைய ரியல் டைம் யூசேஜ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நோட்புக் எல்லாம் இஸ் த எக்ஸாம்பிள். ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.